எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க கீகிதம்லா. இன்னைக்கு வந்து நம்ம Redmi Note 11ஓட ஒரு அன்பாக்சிங் ஓவர்வியூ தான் பார்க்க போறோம். ஸோ இந்த Redmi Note 11 வந்து நம்மளுக்கு ரிவ்யூ யூனிட்ல நம்ம அமேசான்ல காசு கொடுத்து வாங்கின ஒரு ரீட்டைல் யூனிட் தான். பாக்ஸ் ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து Redmi Note 11ஓட பிக்சர் வந்து போட்டிருக்காங்க. கீழே வந்து ஸ்பெசிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. Snapdragon 680 இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 90 Hz ஃபுல் HD பிளஸ் AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா இந்த பிரைஸ்ல ஒரு சூப்பரான விஷயம் தான். அப்புறம் நமக்கு வந்து Redmi Note 11 Redmi by Xiaomi அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ரைட் ஹேண்ட் சைடு வந்து நம்மளுக்கு பிராண்ட் ஜெயிச்ச ஒரு அவார்ட்ஸோட லிஸ்ட் எல்லாமே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. பின்னாடி பக்கம் வந்து நமக்கு ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சொன்னபடி இதில் வந்து 680 ப்ராசஸர் இருக்குது, AMOLED 90 Hz டிஸ்பிளே வந்து இருக்குது, 50 MP குவாட் கேமரா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 50 MP மெயின் கேமரா இருக்குது, 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் இருக்குது, 2 மெகா பிக்சல் மேக்ரோ, 2 மெகா பிக்சல் டெப்த் இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு 13 மெகா பிக்சல் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. 5000 mAh பேட்டரி ப்ளஸ் நமக்கு வந்து 33 வாட் ப்ரோ ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா 4GB RAM 64GB ப்ளூ கலர் வேரியன்ட் தான் வந்து வாங்கியிருக்கேன். இதோட ப்ரைசிங் வந்து நமக்கு 13,500 rupees வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாக்ஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் உள்ளே வந்து நம்மளுக்கு பவர்ட் பை ரெட்மி அப்படின்னு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த பாக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பயும் போல நமக்கு வந்து ஒரு குவிக் ஸ்டார்ட் கைடு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இந்த கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு டிப்பிக்கலான Xiaomi TPU கேஸ் தான், ஒரு ஓகேஷான குவாலிட்டியில் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இதை வந்து நம்ம பக்கத்தில் வச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபோனே வந்து பார்க்கலாம். ஸோ இதாங்க நமக்கு வந்து Redmi Note 11 டிப்பிக்கலாக எல்லா ரெட்மி ஃபோன்ஸ் மாதிரி தான் இருக்குது. நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 179 கிராம்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஹெவியாக தெரில. அதே சமயத்தில் நமக்கு வந்து பார்க்குறதுக்கு வந்து கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ நான் வாங்கினது ப்ளூ கலர் தான். பார்க்குறதுக்கு கண்டிப்பாக எனக்கு வந்து ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு. அதே சமயத்தில் பின்னாடி வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக வந்து இந்த மேட் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஃபோனை வந்து நம்ம பக்கத்தில் வச்சிடலாம். பாக்ஸில் வேறு என்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து நமக்கு ஒரு 33 வாட் சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு USB Type C கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. இவ்வளோ தாங்க பாக்ஸில் வந்து நம்மளுக்கு இருக்குது. ஸோ ஃபோனை வந்து ஒரு ஓவர்வியூ வந்து பார்க்கலாம். ஸோ சொன்னபடி பின்னாடி வந்து நமக்கு பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவ்வளோ சீப் ஃபீலிங் வந்து இல்லை. அதே சமயத்தில் பார்க்குறதுக்கு வந்து கண்டிப்பாக நல்லாயிருக்கு. எனக்கு பர்சனலாக மேட் ஃபினிஷ் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எப்படி அப்படின்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஸ் வந்து நம்மளுக்கு பக்காவாக ஃபிக்ஸ் ஆகுது. அங்கே வந்து நம்மளுக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ மொத்தத்தில் ஃபோனோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் வந்து கண்டிப்பாக நான் ஓரளவுக்கு வந்து இம்ப்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இந்த ஃபோனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பூட் வந்து கொடுக்கலாம். ஸோ நீங்கள் பார்க்கலாம் ரெட்மி பவர் பை ஆண்ட்ராய்டு அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து வந்துருச்சு. ஸோ ஃபோன் வந்து நான் செட் பண்ணிட்டு வரேன். அதுக்குள்ளே நம்ம வந்து ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்புறம் பட்டன் பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்க்கலாம். ஸோ பேக்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெட்மி பிராண்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக வந்து பிளாஸ்டிக் தான் இருக்குது. 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா இருக்குது, 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் இருக்குது, 2 மெகா பிக்சல் நமக்கு வந்து டெப்த் கொடுத்துருக்காங்க, 2 மெகா பிக்சல் மேக்ரோ இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டுவெல் ஃப்ளாஷ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் நமக்கு வந்து 6.43 இன்ச் ஃபுல் HD பிளஸ் AMOLED 90 Hz டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. 13 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா வந்து இதில் கொடுத்துருக்காங்க. Snapdragon 680 ப்ராசஸர் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் த பாக்ஸே நமக்கு வந்து MIUI 13 வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து கீழே வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்பீக்கர் கிரில் இருக்குது, USB Type C போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு மைக்ரோஃபோன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் ஒரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ கீழே மட்டும் நமக்கு வந்து ஸ்பீக்கர் கிரில் இல்லைங்க, மேலே கூட நமக்கு வந்து ஒரு ஸ்பீக்கர் கிரில் இருக்குது. அதுக்கப்புறம் இதில் வந்து நம்மளுக்கு ஹெட்ஃபோன் ஜாக் வந்து இருக்குது. ப்ளஸ் நம்மளுக்கு வந்து இதில் IR பிளாஸ்ட்டும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் டிவி AC எல்லாமே நீங்கள் வந்து கண்ட்ரோல் வந்து பண்ணிக்கலாம். ஸோ மேலே ஸ்பீக்கர்கள் இருக்குது, கீழே ஸ்பீக்கர்கள் இருக்குது. அதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வால்யூம் அப் வால்யூம் டவுன் இருக்குது. அப்புறம் நமக்கு வந்து பவர் ஆன் ஆஃப் பட்டன் வந்து இருக்குது. அந்த பவர் ஆன் ஆஃப் பட்டன்லேயே எனக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து இதில் கண்டிப்பாக இல்லை. என்னதான் AMOLED டிஸ்பிளே கொடுத்தாலும் நமக்கு வந்து சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம் ட்ரே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் 2 நானோ சிம் போட்டுக்கலாம், ப்ளஸ் டெடிக்கேட்டடான ஒரு மைக்ரோ SD கார்டு வந்து போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் வந்து கண்டிப்பாக எந்த விதமான ஒரு பிரச்சனையும் வந்து இருக்காது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபோனை வந்து ஃபுல்லாக வந்து செட் பண்ணிட்டேன். ஸோ சாஃப்ட்வேர் ஓவர்வியூ வந்து பார்க்கலாம். ஸோ சொன்னபடி ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதில் வந்து 90 Hz AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஹை ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்ததுனால கண்டிப்பாக ஃபோன் வந்து நம்மளுக்கு ஸ்மூத்தாக வந்து இருக்குது. ஸோ இந்த ப்ரைஸிங்கில் கண்டிப்பாக அந்த 90 Hz கொடுத்தது ஒரு சூப்பரான விஷயம். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து MIUI 13 வந்து கொடுக்குறாங்க.
அது வந்து கண்டிப்பா ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா அப்ளிகேஷன்ஸ்லாம் நமக்கு வந்து Facebook, பிரைம் வீடியோ அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி சில எக்ஸ்ட்ரா அப்ளிகேஷன்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. ஆனா நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா எக்ஸ்ட்ரா அப்ளிகேஷன்ஸும் நம்மளுக்கு வந்து அன்இன்ஸ்டால் வந்து பண்ண முடியுது. ஸோ அது வந்து நமக்கு கண்டிப்பா பிரச்சனை இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். Netflixஆ இருந்தாலும், பிரைம் வீடியோவா இருந்தாலும், எதுவா இருந்தாலும் நீங்க வந்து அன்இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கலாம். டைலர் என்ன டைலர் குடுத்தாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்பீங்க. ஸோ டைலரை பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து கூகுளோட நமக்கு டைலர் தான் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து Xiaomiயோட டைலர்லாம் இல்லங்க. நமக்கு வந்து கூகுளோட டைலர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. மெசேஜ் அப்ளிகேஷனும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கூகுளோட ஒரு மெசேஜ் அப்ளிகேஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சொன்னபடி இதில் வந்து MIUI 13 தான் அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் பார்க்கலாம் நமக்கு வந்து கூகுள் டைலர் அதுக்கப்புறம் கூகுள் மெசேஜ் அப்ளிகேஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்க்கு போகலாம். ஸோ செட்டிங்ஸ்க்கு போயிட்டு அபவுட் ஃபோன் வந்து போகலாம். போயிட்டு நம்ம வந்து என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சாஃப்ட்வேரை பற்றி நம்ம வந்து ஃபுல்லாக வந்து ஒரு ஓவர்வியூ வந்து பார்க்கலாம். ஆனால் ஒரே ஒரு இடத்துல ஒரு கான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து Android 11 தான் இன்னமும் கொடுத்துருக்காங்க. Android 12 வந்து கொடுத்துருந்தா ரொம்ப ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஆனால் இப்போ நம்மளுக்கு வந்து Android 11 தான் வந்து கொடுக்குறாங்க. ஸோ Android 12ஓட லான்ச் பண்ணியிருந்தா சூப்பராக வந்து இருந்திருக்கும். நீங்கள் பார்க்கலாம் Android வெர்ஷன் நம்மளுக்கு வந்து 11 தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் வந்து நம்மளுக்கு ஜான்வரி செக்யூரிட்டி பேட்சோட தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ பிப்ரவரி செக்யூரிட்டி பேட்சில் நமக்கு வந்து ஜான்வரி செக்யூரிட்டி பேட்ச் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் 64 ஜிபியில் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 26 ஜிபி கிட்ட வந்து நம்மளுக்கு யூஸ்ட் அப்படின்னு வந்து காட்டுது. ஸோ 38 ஜிபி தான் நம்மளுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. ஆனால் பிரச்சனை இல்லை, உங்களால் வந்து மெமரி கார்டு வந்து போட்டுக்க முடியும். ஸோ ஸ்டோரேஜ் வந்து கண்டிப்பாக எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு வந்து நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேட்டரி. ஸோ பேட்டரியை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து 5000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரி லைஃப் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் பேட்டரி லைஃப் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ப்ளஸ் நமக்கு வந்து இதில் வந்து 33 வாட் ப்ரோ சார்ஜிங் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து ரிஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ரிஃப்ரெஷ் ரேட்டில் வந்து நம்மளுக்கு 90 ஹெர்ட்ஸாக போட்டிருக்கு, 60 ஹெர்ட்ஸாக போட்டிருக்கு. ஸோ கண்டிப்பாக சொன்னபடி AMOLED ப்ளஸ் 90 ஹெர்ட்ஸ் வந்து ஒரு சூப்பரான காம்போ இந்த ப்ரைஸிங்கில். ஸோ இது வந்து எனக்கு கண்டிப்பாக ஒரு பிடிச்ச விஷயம் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். ஸோ ஆப்வியஸ்லி AMOLED டிஸ்பிளே இருந்தால் இதில் நமக்கு வந்து ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பார்க்கலாம் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே அண்ட் லாக் ஸ்க்ரீன் அப்படின்னு வந்து நமக்கு மேலே இருக்குது. ஸோ அந்த ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேக்குள்ளே நம்ம போகணுன்னா நீங்கள் வந்து ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வந்து பார்க்கலாம். நமக்கு வந்து ஃபுல் ஃப்ளெஷ்டான ஒரு ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேவை கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எக்கச்சக்கமான நம்மளுக்கு வந்து ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஆப்ஷன்ஸ் வந்து இதில் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து மேனுவல் கேமரா கம்பேரிட்டிவ்ல அப்புறம் DRM இன்ஃபோ வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ DRM இன்ஃபோவை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்கலாம் நமக்கு வந்து இதில் வந்து சப்போர்ட்டட் ரிஃப்ரெஷ் வந்து 1690 அப்படின்னு காட்டுது. அப்புறம் நம்மளுக்கு வந்து கீழே வந்து செக்யூரிட்டி லெவல் வந்து L1 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ L1 சர்டிஃபிகேஷன் கொடுத்ததுனால அமேசான் பிரைம் அப்புறம் Netflix எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்மளுக்கு ஃபுல் ஹெச்டியில் வந்து ப்ளே ஆகும். ஸோ அது வந்து எந்த விதமான ஒரு ப்ராப்ளமும் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து மேனுவல் கேமரா கம்பேரிட்டிவ்லி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கூகுள் கேமரா சப்போர்ட் வந்து கண்டிப்பாக இருக்குது. ஸோ கூகுள் கேமரா பற்றி டெடிகேட்டடாக வீடியோ வந்து நம்ம சேனலில் போடுறோம். ஸோ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கூகுள் கேமராவை பற்றி டெடிகேட்டடாக Redmi Note 11க்கு நம்ம சேனலில் ஒரு வீடியோ வந்து போடலாம். ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் கொடுத்துருக்காங்க. சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் நம்மளுக்கு வந்து எப்பயும் போல் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ ரெட்மியோட சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர்ஸ் எப்போவுமே ஃபாஸ்ட்டாக தான் இருந்திருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ இதுலேயும் எந்த விதமான ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து கேமரா. ஸோ கேமரா பற்றி ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். பின்னாடி வந்து 50 மெகா பிக்சல் கேமரா இருக்குது, 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட், 2 மெகா பிக்சல் மேக்ரோ, அப்புறம் டெப்த் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து 13 மெகா பிக்சல் வந்து கொடுத்துருக்காங்க. கேமரா அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து டிப்பிக்கலான MIUI கேமரா அப்ளிகேஷன் தான் கொடுத்துருக்காங்க. வீடியோ பொறுத்த வரைக்கும் மேக்ஸாக வந்து நீங்கள் 1080p 30 fps ரெக்கார்ட் பண்ணிக்க முடியுது. 1080p 60 fps கூட உங்களால் வந்து ரெக்கார்ட் பண்ண முடியல. ஃப்ரண்ட்லையும் பார்த்தீங்கன்னா மேக்ஸாக வந்து உங்களால் வந்து 1080p 30 fps வரைக்கும் தான் வந்து ரெக்கார்ட் வந்து பண்ண முடியுது. ப்ரோ மோட் எல்லாமே நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மோட்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான லிமிட்டேஷனும் இல்லை. ஸோ 1080p 60 fps 4K மட்டும் ரெக்கார்ட் பண்ண முடியாது. ஆனால் மோட்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபோனை யூஸ் பண்ணி நாங்கள் வந்து சில ஃபோட்டோஸ் எல்லாமே கேப்சர் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே நீங்கள் வந்து பார்க்கலாம். ஃபோட்டோஸை பொறுத்த வரைக்கும் கலர்ஸ் வந்து நமக்கு கரெக்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த டீட்டெயிலிங்கும் நமக்கு வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆனால் ஒரே ஒரு ப்ராப்ளம் என்ன நான் பார்த்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கூட இல்லைங்க. நமக்கு வந்து HDR வந்து நிறைய தடவை அந்த ஆட்டோ மோடில் வச்சா நமக்கு வந்து ட்ரிகரே ஆக மாட்டேங்குது. ஸோ அந்த HDR அல்காரிதம் மட்டும் கொஞ்சம் ட்வீக் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். மற்றபடி பிக்சர்ஸ் எல்லாமே வந்து ஓரளவுக்கு வந்து நல்லாவே வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். பிரைமரி கேமராலையும் பிக்சர்ஸ் வந்து நல்லா இருக்கு. அதே சமயத்தில் நமக்கு வந்து அல்ட்ரா வைட்லையும் பிக்சர்ஸ் வந்து நல்லா இருக்கு. ஆப்வியஸ்லி அல்ட்ரா வைடை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வந்து லைட்டை வந்து கீழே போக கொஞ்சம் வந்து நாய்ஸ் பார்த்தோம் அப்படின்னு வந்து சொல்லலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அல்ட்ரா வைட்லையும் ஃபோட்டோஸ் வந்து நல்லா தான் இருக்கு. ஆனால் அந்த HDR அல்காரிதம் மட்டும் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் வந்து ட்வீக் பண்ணிட்டாங்கன்னா
ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் சில டைம் வந்து நமக்கு கொஞ்சம் ஓவர் எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் மற்றபடி பார்த்தீங்கன்னா செல்ஃபி கேமராவும் நமக்கு வந்து டீசெண்டாகவே பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணிவிட்டு ஃபுல் ரிவ்யூவில் வந்து ரிவ்யூ வந்து தரலாம். ஸோ இந்த வரைக்கும் நான் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கலன்னா லைக் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் கமெண்ட் செக்ஷன் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகிழ்ச்சி.